புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மேற்காசிய நாடுகளில் போர் நடந்து வருவதால் இந்தியாவில் எரிபொருள், சமையல் கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஹோட்டல்களில் ஐட்டங்கள் குறைக்கப்பட்டு விட்டன. உணவுப் பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டு விட்டது. இதையெல்லாம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக் கொள்ளலாம். ஒரு ஹோட்டலில் கேஸ் சர்வீஸ் சார்ஜ் என தனியாக வசூலித்து கஸ்டமர்களை அதிர வைத்துள்ளார்கள். அது பற்றிய விவரம் வருமாறு. சென்னை மேடவாக்கம் ஊராட்சி அலுவலகம் எதிரே உள்ள ஃபுட் கோர்ட்டில் ஒரு உணவகம் இயங்கி வருகிறது. வழக்கமாக உணவகங்களில் ஜிஎஸ்டி வசூலிப்பது உண்டு. ஆனால் இந்த உணவகத்தில் நீங்கள் ஆர்டர் செய்யும் அல்லது சாப்பிடும் உணவுப் பொருட்களை தயாரிக்க செலவாகும் எரிவாயுவை பொறுத்து ரசீதில் தனியாக கேஸ் சர்வீஸ் சார்ஜ் என குறிப்பிட்டு பணம் வசூலிக்கின்றனர். பில்லை பார்த்ததும் கஸ்டமர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போய் நிற்கின்றனர். கேஸ் தட்டுப்பாடு இருக்கும்போது ஹோட்டல்காரரும் என்ன செய்வார் பாவம் என கூறிவிட்டு சில கஸ்டமர்கள் நடையை கட்டுகின்றனர். இன்னும் சில கஸ்டமர்கள் சண்டை போட்டுவிட்டு செல்கின்றனர். என்ன கேஸ் சார்ஜ் நீ வாங்குறதே கேஸ் சார்ஜ் தப்பு தான். இதில் டபுள் கேஸ் சார்ஜ் வாங்கியிருக்க நீ. नो हर आइटम में गैस चार्ज எப்படி? रोटी சரி, இப்போ ஒரு ரொட்டிக்கு நீ கேஸ் சார்ஜா? ऑल आइटम में गैस चार्ज இது வாங்கக்கூடாது தெரியுமா தெரியாத உனக்கு? ओनर कॉल பண்ணி. யாருக்கு? ओनर कॉल பண்ணி. ஓனருக்கா? இதான் ஓனர் நம்பரா? ये ओनर नंबर. இது ஓனர், இது மேலே கஸ்டமர் இது नंबर. இந்த பில் சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சிலிண்டர் தட்டுப்பாட்டை காரணம் காட்டி தனியாக கேஸ் சார்ஜ் வசூலிப்பது சட்டப்படி தவறு. தமிழக அரசின் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லா ஹோட்டல்களிலும் ஆய்வு செய்ய வேண்டும். உணவுப் பொருட்கள் அதிக விலைக்கு விற்கப்படுவதையும் தேவையற்ற கட்டணங்களை மக்கள் தலையில் சுமத்துவதையும் தடுக்க வேண்டும் எனவும் சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டு வருகின்றனர்.